அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். கணவனாக இருந்தால் மனைவியிடம் அன்பாகவும், மனைவியாக இருந்தால் கணவனிடம் அன்பாகவும் பேசக்கூடிய நாட்கள் இந்த ஆனி மாதம். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மிக மிக கூடவே கூடாது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இடைப்பட்டிருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். கண்டிப்பாக புதன்கிழமையில் தெய்வ வழிபாடுகள், குறிப்பாக கிருஷ்ணர், பெருமாள், நரசிம்மர் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு. அன்னதானங்கள் செய்வது சிறந்த அமைப்பு. பசுமாடுகளுக்கு உணவளிப்பது ஏற்றத்து கொடுக்கக்கூடிய அஷ்டலட்சுமி கடாட்சம் பெறக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை கண்டிப்பாக செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மனதில் ஒரு நிம்மதி ஏற்படும். உங்களுடைய கணவனோ உங்களுடைய மனைவியோ நீங்கள் சொல்வதை அன்பாக சொன்னால் சிரம் ஏற்றுக்கொண்டு, அதாவது தலையில் உதித்து கொண்டு செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தர்க்கம் செய்து யாரோ ஏதோ சொல்கிறார்கள் என்று தவறாக எண்ணி தர்க்கம் செய்து குடும்பத்தில் குலேபரம் வேண்டாம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் குரு சூரியன் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஜாகரக்கத்தில் அடிவயிறு அலர்ஜி போன்ற விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். புது வாகன அமைப்பு, தெய்வ வழிபாடுகள், விடுபட்ட சுபகாரிய தடைகள், புதிய அமைப்புகள், ஏற்றங்கள், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும்.